வணக்கம் மக்களே. மதுரையிலேருந்து அம்மா பேசுகிறேன். நல்லாவே அம்மாவுக்கு ஆறுதல் கொடுக்குறீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, சில நேரங்களில் சில சின்ன சின்ன தவறுகள், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அது இப்போ ஃபோனில் உள்ள செல்லில் உள்ள தவறுகள் நடக்குது. அது பாடையில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைன் அது இதாக போயிடுது. அது 15 செகண்டு பாடுறது கொஞ்சம் 4 வரி 3 வரி தான் வருது. அதான் ரன்னிங்கில் வந்துக்கிட்டு இருக்குது. நிமிஷ கணக்குங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வருது. எங்கே வந்த மாதிரி தெரியல. எல்லோரும் மக்கள் பார்க்குறீங்க, நல்லா பார்க்குறீங்க. எனக்கு நல்லா இது கிடைக்குது. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்குது. என்ன சொல்கிறதுன்னா, நம்பிக்கையோடு செய்கிறேன் இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு இறைவன் கண்டிப்பாக பலன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் எல்லா மக்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்கிறதுக்கு இறைவனிடம் உங்கள் சார்பில் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இது அம்மாவுடைய ஒரு உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்ட, தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்ட ஒரு வாழ்த்துக்கள், அம்மாவுடைய வாழ்த்துக்கள். சரியா? அப்புறம் இந்த நான் ஒரு பொதுவாக என் மனசு தங்கம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தம்பி உதயநிதி ஸ்டாலின் சூரி அவங்களோட நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, அந்த படத்தில் பாருங்களேன், இந்த பாருங்கள், இது இந்த படம். அப்புறம் இவருக்கு நம்ம பார்த்திபனுக்கு அம்மாவை அந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன். பார்த்திபன் சாருக்கு அம்மாவை நடிச்சிருக்கிறேன். அதே படத்தில் தான் பார்த்திபன் சாருக்கு அம்மாவை நடிச்சிருக்கிறேன். இது மதுரை பக்கத்தில் சக்கம்பட்டின்னு ஒரு, தேனிக்கு பக்கத்தில் சக்கம்பட்டின்னு ஒரு ஊர், அது நடிச்சிருக்கிறேன். நல்லாயிருக்கும், நடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, பிள்ளையெல்லாம் எப்படி, உதயநிதி தம்பியெல்லாம் அவ்வளவு சாஃப்டான பையன். ஐயோ, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஒரு பெரியவருடைய பேரன், ஒரு அமைச்சரோட மகன் அப்படின்லாம் இல்லவே இல்லை. அவர் பாட்டில் ஒரு பொது மக்களாக ஒரு சேரை போட்டு அவங்க உட்காந்துருக்கோம். எல்லோரும் அவர்கிட்ட போய் பேசுவாங்க, எல்லோரும் ஜாலியாக பேசுவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் குழந்த மாதிரி சிரித்து பேசுவாப்பில். அந்த படம் ஷூட்டிங்கில் பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது, கேரவான்குள்ளே போய் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. பப்ளிசிட்டி அப்படியே உட்காந்துருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிடவும் போயிடும். அப்படியெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அது இது அபூர்வம். அதனால் அந்த படத்துலையும் நான் நடிச்சிருக்கிறேன். அது பார்த்திபனுக்கு அம்மாவை நடிச்சிருக்கிறேன். அந்த அந்த இது என்ன சொல்கிறதுனா, அது ஒரு டைலாக் வரும். என் பையனோட பொண்ணுக்கு காது குத்தி மொட்டை அடிப்பாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்கும். மொட்டை அடிக்கிற நேரத்தில் அந்த ஊர் தலையாரிகள்லாம் இந்த ஊரில் ஒரு கேதம் நடந்திருக்கு, அதனால் நீங்கள் இங்கே மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு பாதி மொட்டை அடிச்சிருக்காங்க பாப்பாவுக்கு, என் பேத்திக்கு, ஊத்துக்கட்டான் பொண்ணுக்கு. அப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தூக்குன்றாங்க. ஐயோ, ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு கெஞ்சுவாப்பில் என் மகன் ஊத்துக்கட்டான். அவர் பார்த்திபன் சார் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ தான் நான் சொல்லுவேன், ஊத்துக்காட்டான், என் பேத்தி மொட்டையை பார்க்குறதுக்கு நான் செத்தே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்லம்மா, வாங்கம்மா அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவாப்பில். அதோட இன்சின் முடிஞ்சது. நான் ஃப்ளாஷ்பேக்கு அந்த இதை எடுத்து சொல்லுவாப்பில். அதனால் போய் அந்த படம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நிறைய படம் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பிஆர்ஓ. எனக்கு படத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இப்போ காலப்போக்கில் அங்கே உள்ள எனக்கு என் உடம்பு கொஞ்சம் ஜீரண சக்தி அதிகம் இல்லாமல் போயிடுச்சா. அதனால் அங்கே உள்ள சாப்பாடு, இந்த தண்ணி நான் காய வச்சே குடிப்பேனா, அங்கே காய வச்சு கிடைக்கிறதில்ல. போயிட்டு பல நாள் முடியாமல் கிடந்துறதுனால வீட்டில் யாரும் பிள்ளைய வேண்டாமா பேசாமல் இருந்துருங்கன்னு சொல்லிட்டாப்புல. நமக்கு ஏதோ படத்தில் நடிக்கணும்னு அந்த இறைவன் கொடுத்துருக்குறாரு. ஒரு நச்சுன்னு ஒரு 4-5 படத்தில் நடிச்சிட்டேன், அவ்வளோதான். சொல்லிக்கிறோம்ல, அது சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4-5 படம். அதில் நான் அவர் இது இதில் பார்த்திபனுக்கு அம்மா, அதில் பரத்துக்கு அம்மா, இப்படி ஒரு நல்ல கேரக்டர் ரோல் நடிச்சிருக்கனால எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா,
மக்கள் வந்து இப்போ என்ன ரீதியில் இருக்காங்கன்னா, நான் பார்க்குற வரைக்கும், அதாவது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் என்னோட ஒரு என்ன சொல்கிறது, நான் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து வழிமுறைகளெல்லாம் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அழுகிறவங்க நாளைக்கு சிரிப்பாங்க, இன்றைக்கி முடியலைன்னா நாளைக்கு நல்லாயிரும். வசதி வாய்ப்பு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். வசதிங்கிறது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது, மனசுங்கிறது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது. இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். வசதியாகவே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி வசதியாக இருக்கவங்க நாளைக்கு ஏழையாகலாம், நாளைக்கு ஏழையாக இருக்கவங்க நாளைக்கு கழித்து வசதியாக இருக்கலாம். காசு பணம்லாம் ட்ரெயினில் போகிற மாதிரி தான், ஸ்டேஷன் வரும் இறங்கிடும். அதே மாதிரி தான் காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. மனசை மட்டும் நல்லா கெத்தாக வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்ல மனசு மட்டும் தெளிவாக இருக்கணும். மாறும், எல்லாமே மாறும். மாறாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மாறும் வரைக்கும் காத்திருக்கணும். இறைவன் அதுக்கு நல்ல அருள் கொடுப்பாரு. நல்ல எண்ணம் இருந்தால் இறைவன் நல்ல ஒரு அனுக்கிரகங்கள் தருவார். இது மட்டும் நம்பணும் மக்கள். நான் எவ்வளவோ இது என்னுடைய என்ன சொல்கிறது, என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஏன்னா என் குழந்தையெல்லாம் 3 சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கையில் அங்கே அந்த காலத்தில் வந்து மூட்டைப்பூச்சி மருந்தை கூட குடிச்சிட்டேன். என் பையன்லாம் 6 மாத பையன், 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு பார்த்துக்கோங்க. அதை குடித்து அப்போலாம் பவர்ஃபுல்லு பக்டோன்னு ஒரு மருந்து இருக்கும், குடிச்சிட்டேன். அதுலேயும் எப்படியோ ஆஸ்பத்திரியில் கொண்டு வாந்தி எடுக்க வச்சு காப்பாற்றிட்டாங்க. அன்றைக்கே போகிறதா இருந்தால் போயிருக்கலாம். அன்றைக்கே விதி முடியலை போல். இவ்வளவு இருக்கணும், இப்போ மக்கள்கிட்ட எல்லாம் இப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வாழ்க்கை. நம்மளால் எதையும் நம்மளால் நடக்கிறது எதுவுமே இல்லை. எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறானோ அதுபடி தான் நடக்கும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும், எந்த தெய்வத்தை கும்பிட்றவங்களா இருந்தாலும் அதுதான் உண்மை. இதுக்கு போய் நம்ம மனம் உடஞ்சி, அதாவது எதையுமே கஷ்டமோ கவலையோ தூரம் வச்சு பார்த்தா சின்னதாக தெரியும். அது பக்கத்தில் வச்சு பாருங்கள், இமயமலை மாதிரி தெரியும். நம்ம தூரம் வச்சே பார்ப்போமே, தூரம் வச்சு பார்த்தா எல்லாமே சுமூகமாயிரும். அதனால் எனக்கு தெரிஞ்சதை நானும் பட்டது சொல்கிறேன். மக்களை நல்லா எல்லாரும் அம்மாவுக்கு ஆறுதல் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. எல்லா மக்களுக்கும் நான் வேண்டிக்கிறேன், இறைவனிடம் வேண்டிக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. நல்ல மனசில் நினச்சி எல்லா மக்களையும் நல்லா இறைவா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அதாவது ஏன் மக்களை மட்டும் நல்லா வை அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது இறைவனுக்கே பிடிக்காத வார்த்தை. நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இறைவன்கிட்ட கையெடுத்து கும்பிடுவது, இறைவா எல்லா மக்களையும் நல்லா வை, அதில் ஏன் மக்களையும் நல்லா வை. எல்லா மக்களோட சேர்ந்து தானே நம்ம மக்களும், என்ன உலகத்தில் எல்லா மக்களோட தான் நம்ம மக்களும் நம்மளும் சேர்ந்து தானே, அந்த மாதிரி சொல்லிட்டா. அதுதான் என்னோட இறைவன்கிட்ட கும்பிட நேரமெல்லாம் அப்படி தான் கும்பிடுவேன். வேறு எதுவுமே எனக்கு மனசில் வந்து நான் தான் நல்லா இருக்கணும், அப்படி நம்ம பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும் அப்படிலாம் வேண்டுதலே இருக்க மாட்டேன். எனக்கு இருக்காது, அந்த பழக்கம் இல்லை. இறைவன்கிட்ட போனால் அப்படி தான் கும்பிடுவேன். அதுக்கு தான் கடவுள் எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து இதை பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல. இத்தனை காலத்துக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த டிவியில் செய்தியில் இந்த ஃபோனில் பேசுகிறேன்ல, இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. நான் வாழ்ந்த வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாமே சின்னதாக தெரியுது. இதுதான் எனக்கு பெருசாக தெரியுது. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ காலம் இருந்தோமோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க, பாட்டை ரசிங்க. இன்னும் நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். இன்னும் அடுத்த வீடியோவில் பேசலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம் மக்களே, வணக்கம்.